வணக்கம். திங்கட்கிழமை பிறந்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், துள்ளல் எல்லாம் வந்திருக்கு. இந்த வாரம் மட்டுமில்ல, இந்த மாதம் மட்டுமில்ல, இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட ஓடப்போறோம். இன்னைக்கு மண்டே மோட்டிவேஷன்ல என்ன ஸ்பெஷல்னா, இப்ப இப்ப தேர்தல் இதுகள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில நமக்கு தெரிய போகுது. அந்த ஆவலோடும், பரபரப்போடும் நம்ம காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போட நான் சொல்ற இந்த மண்டே மோட்டிவேஷனையும் நீங்க கேட்டுக்கங்க. அதாவது இதில் என்ன தெரியுங்களா? நேரம்ங்கிறது எவ்வளோ முக்கியம். விமானத்தை மிஸ் பண்ணவனுக்கு தான் ஒரு நிமிஷத்தோட அருமை தெரியும்பாங்க. அதே போல் மைக்ரோ செகண்டுன்னு ஒன்று உண்டு. அதாவது 60 நொடிகள் கொண்டது ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நொடிகள்லையும் பிரித்து சொன்னோம்னா அது மைக்ரோ செகண்ட் அப்படிம்பாங்க. அதை யார்கிட்ட கேட்கணுமா? ஒலிம்பிக்கில் ஓடுறவன்கிட்ட கேட்கணுமா? ஏன்னா அவனுடைய ஒரு விரல் நீட்டிருந்தா கூட அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ அதனுடைய அந்த அந்த ஒரு வினாடி விட்டுட்டான்னா 4 வருஷம் போச்சு, எல்லாமே பட்டப்பாடெல்லாம் போயிடும். ஒரு வினாடி, ஒரு நிமிஷம், 5 நிமிஷம், 1 மணி நேரம், இப்போ நீங்கள் ஒரு பருவம், இப்படி எல்லாம் தேர்வே வச்சுக்கோங்க. அந்த சரியான நேரத்துக்கு போல என்ன வச்சுக்கங்களேன், நம்மளால் என்ன சாதிக்க முடியும்? பிறகு அடுத்த தேர்வுக்காக காத்திருக்கணும். சரி, இப்போ நேரத்தோட முக்கியத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதன் மூலமாக பார்க்க போகிறோம்? நான் சொல்லுவேன் விளக்கமாக. ஒரு கதை, ஒரு கவிதை, ஒரு இசை, ஒரு பாட்டு, ஏதாவது ஒன்றை பச்சு உற்சாகப்படுத்திக்கங்கன்னு. என்ன நானே உற்சாகப்படுத்திக்கிறது தெரியுங்களா? அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்னு ஒரு நாவலுங்க. 1872 எழுதப்பட்ட ஃப்ரெஞ்சு நாவல். ஆசிரியர் பேர் வந்து ஜூல்ஸ் வெர்ன். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். அறிவியலில் அவர் தான் முதல்ல எர்த்து டு மூன் எழுதுறாரு. மனுஷன் சந்திரனுக்கு போக முடியுங்கிற விஷயத்தை எழுதி அது சாதனையாச்சு. எது கனவு காங்குறமோ அது சாதனையாகும். இப்போ இவர் எழுதுகிற இந்த நாவல், அதாவது 80 நாட்களில் என் திசையும் சுற்றி வர முடியுமா? பாரிஸ், லண்டன் இந்த பகுதியிலிருந்து பெறப்பட்டு கிழக்கு நோக்கி பயணப்பட்டு அப்படியே உலகத்தை சுற்றி மேற்கு நோக்கி வந்து திரும்ப லண்டனுக்கே வந்து சேரணும். கதாநாயகனாக வரக்கூடியவர் வந்து ஒரு மிக பிரமாதமான ஜென்டில்மேன். அதாவது அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் சேமிப்பை வச்சுக்கிட்டு வாழ்கிறவர். இத்தனை ஸ்டெப்பு நடந்தால் தன்னுடைய அந்த பொழுதுபோக்குற கிளப்புக்கு போயிடலாங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். இவ்வளவு சுடு தண்ணியில் இவ்வளவு சூடு இருந்தால் தான் அவர் குளிப்பார். இந்த நேரத்தில் இது நடக்கணும், இந்த நேரத்தில் இது நடக்கணும், அப்படி எல்லாத்தையும் திட்டமிட்டு பேப்பர் படிக்கிற நேரம் இது, உணவு உண்ற நேரம் இது, உறங்க போகிற நேரம் இது, இப்படி இருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் இவர் வழக்கப்படி தன்னுடைய அந்த கிளப்புக்கு போவார். இவர் போகிறது என்ன அப்படின்னா, அந்த லண்டனில் சீர்திருத்த கிளப்புன்னு அந்த கிளப்புக்கு தான் போவார். நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கார். அவள் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த சுயஸ் கால்வா அது இது பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப உலகத்தை 80 நாளில் சுற்றி வர முடியுமா அப்படின்னு போட்டி நடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? 80 நாளில் நான் சுற்றி வர்றேன், இல்லையா என் சொத்து முழுவதும் 20,000 பவுண்டு, இன்னைக்கு நீங்கள் 2.5 மில்லியன் பணம் நான் இழக்க தயார். சுற்றி வந்துட்டா நீங்கள் 4 பேர் சேர்ந்து எனக்கு அந்த பணத்தை ஒரு பங்கு கொடுத்துடணும். சரி, பெறப்பட்டுங்க. என்னைக்கு பெறப்படுறீங்க? என்னைக்கு இல்லை, இன்னைக்கு, இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அன்னைக்கு காலையில் தான் பாஸ்பார்ட்ங்கிற அந்த வேலைக்காரனை சேர்த்துருப்பார். அவன் கொஞ்சம் நம்ம மட்டி மடையின் முட்டாள் மூடன் மாதிரியான ஒரு ஆள். அவன் இவனை கூட்டிக்கிட்டு அவர் பெறப்படுறாரு. இப்போ அவர் லண்டன்லேருந்து பெறப்பட்டு எப்படி வர்றாரு அப்படிங்கிறதா இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்க காலத்தில் ரயில் வண்டி இந்தியாவுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சுக்கிற செய்தியும் அவர் பேப்பரில் பார்த்துருக்காரு. அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு. இப்போ அவர் பெறப்பட்டாரு, வேலைக்காரன் கூப்பிட்டுக்கிட்டாரு, வேண்டிய துணி எடுத்துக்கோ, இல்லைன்னா வழியில் வாங்கிக்கலாம், பெறப்பட்டோம், 80 நாளில் சுற்றி வரப்போகிறோம். அவனுக்கு சந்தோஷம்தான், பின்னாடியே ஓடுறான். இப்போ அங்கேருந்து பெறப்பட்டு சுயஸ் கால்வாய் வழியாக எகிப்து போய் அங்கேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்தால் இவங்க திட்டமிட்டபடி ரயில் 80 கிலோமீட்டருக்கு போட்டிருப்பாங்கன்னு இவர் திட்டம் போட்டிருக்காரு. 50 கிலோமீட்டருக்கு தான் போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது? நிப்பாட்ட முடியுமா பயணத்தை? சரி, யானையில் போனால் போயிடலாங்கிறாங்க. யானைக்காரனை கூப்பிட்டு, இதுக்கு என்ன வாடகை? இவ்வளவு. யானையவே நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், நீ என்னை கொண்டு போய் அங்கே விட்டுரு. அதன்படி யானையில் ஏறி போகிறாங்க. யானை விரட்டி ஓடுது பயங்கரமாக. வேலைக்காரன் இவர் போகிறாரு. போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஊர்வலத்தை பார்க்குறாங்க, ஒரு பிண ஊர்வலம். அது என்ன ஊர்வலம்? அந்த நாளில் உடன்கட்டை ஏறுதல் உண்டு. இதை உடனே இவர் பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அந்த யானையை நிப்பாட்ட சொல்கிறாரு. இது என்ன அநியாயமாக இருக்குது? உயிரோடு இருக்கக்கூடிய இளம்பெண்ணை போய் ஒரு கிழவன் செத்து போயிட்டாங்கிறத அறிக்க முடியுமா? அவங்களை காப்பாற்றிடணுங்கிறாங்க.
இப்போ அன்னைக்கு இரவு மட்டும் இவங்க தங்கி அந்த சுடுகாட்டில் நடக்கிறத பார்க்குறாங்க. அந்த இவங்கெல்லாம் இதுகளை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வேலைக்காரன் அற்புதமான ஒரு வேலையை பார்த்து அந்த கதாநாயகி காப்பாற்றி கூப்பிட்டு வர்றான். நான் இதை உங்களுக்கு சொல்லலை, அவன் எப்படி கூப்பிட்டு வர்றாங்கிறது நீங்கள் போய் பார்த்துங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ மூணாவது ஆள் வந்தாச்சு. கதாநாயகன், வேலைக்காரன், கதாநாயகி, இந்திய அழகி, அவ பேர் அவுதா. இப்போ இவங்க பிறப்பிட்டு வந்தாங்கல்ல, அதே நேரத்தில் லண்டன் பேங்க் ஒன்றில் கொள்ளையடிக்கப்பட்டு திருடர்கள் ஓடி போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் ஒருத்தரை ஃபிலிக்ஸ் என்பவராக அனுப்புகிறாங்க. அவர் கணக்கு போட்டு பார்க்குறாரு. இவர் கிளம்புன நேரமும் யார் நம்ம கதாநாயகன் கிளம்புன நேரமும் இந்த திருட்டு போன நேரம் ஒன்றா இருக்குது. இவர் தான் பணத்தை கொண்டு ஓடுறாருன்ட்டு இவரை விரட்டி கைது பண்ணுறதுக்காக அவர் வர்றார். கதாநாயகன், வேலைக்காரன், கதாநாயகி இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு சிஐடி. இப்போ இந்த பயணம் தொடருதுங்க. அதே போல் அங்கேருந்து திரும்ப சிங்கப்பூர் போய், சிங்கப்பூர்லேருந்து இப்போ ஜப்பான் போய், ஜப்பான்லேருந்து கலிஃபோர்னியா போயாச்சு. இதுக்குள்ளே அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், நடுவில் இந்த வேலைக்காரன் போய் ஒரு கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போய் அவங்களோட மல்லு கட்டி போலீஸில் போய் மாட்டி அங்கேருந்து தப்பிச்சு வருவாங்க. இது இவர் இந்த சிஐடி வேலைக்காரன் சொல்லுவார், உங்கால் தான் பணத்தை திருடிட்டு வந்துட்டான்னு. அதெல்லாம் திருடிக்க மாட்டாங்க எங்கால் அப்படின்ட்டு ஓடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் மேலே அங்கே அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. அமெரிக்காவுக்கு போனால் அந்த இவங்க பயணப்படுறப்ப அந்த ரயில் வண்டி ஒரு இடத்துல நின்று போகும். என்னன்னு பார்த்தா ஒரு பாலம், அந்த பாலம் பழுதடைஞ்சிருக்கும். இதை தாண்டினா தான் அந்த பக்கம் போக முடியும். என்ன பண்ணலாம்? எல்லோரும் வேணாங்கிறாங்க. இவர் போய் என்ன பண்ணுறாரு, கத்தை கொண்டு பணம் கொடுத்தா வந்துட்ட வேகமாக வண்டியை ஓட்டு, பாலத்தை கடந்துருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவன் ரிவர்ஸில் வந்து பாலத்தை கடக்கிறாங்க. இவங்க வண்டி கடந்து முடிஞ்சோடனே பாலம் கீழே விழுந்துருது. தப்பிச்சிட்டாங்க இவங்க. இப்போ எல்லோரும் போகிற போது ஒரு இடத்துல கொள்ளைக்காரங்க மறிச்சுக்கிறாங்க, கவ்பாய்ஸ். அவங்களுக்கு நடுவில் இந்த இவனை கொண்டு போயிடுறாங்க. யார்? வேலைக்காரனை. இவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரன் விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. அவன் எப்படியா இருந்தாலும் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு குதிரையை எடுத்துக்கிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணி தன்னுடைய வேலைக்காரனை மீட்டுட்டு திருப்பி ஓடியாந்து கலிஃபோர்னியாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே லண்டன் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்தா டிசம்பர் 21 சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சேர வேண்டிய இவங்க 6:01 வர்றாங்க. எல்லா சொத்தும் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, பட்ட பாடெல்லாமே போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே சோகமாக அவர் உட்காந்துருக்கார். அந்த பெண்மணியும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இந்த வேலைக்காரன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கலாம். ஒரு நாள் பொழுது கழியுதுங்க. மாலை ஆச்சு, இரவாச்சு, மறுநாள் காலையாச்சு, மறுநாள் மத்தியானம் ஆச்சு. மாலை நேரம் 5:30 மணிக்கு அந்த வேலைக்காரன் தலை தெறிக்க ஓடி வர்றான். இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கத்துறான். எப்படிங்கிறத இவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அபுதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறாரு அந்த கிளப்புக்கு. ஓடுனா இவர் ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்சா அந்த 4 பேரும் இவருக்கு அந்த பெருந்தொகையை கொடுக்குறாங்க. ஒரு பகுதி வேலைக்காரனுக்கு, ஒரு பகுதி தான் வாழ்க்கைக்கு. எப்படி ஜெயிச்சார், எப்படி ஜெயிச்சாருங்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்க. அரவுண்ட் தி வேர்ல்டு இன் 80 டேஸ் எப்படி ஜெயிச்சார். இதில் பெரிய பெரிய சஸ்பென்ஸ் இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி அவர் எழுதினார்னு எனக்கு தெரியல. இவர் ஜெயிச்சிட்டாரு எல்லாம் இருக்கட்டுங்க. இவர் விரட்டி போனார் ஒரு சிஐடி, ஸ்காட்லாந்து யார்டு. அவர் என்ன ஆனார்? இந்த கதாநாயகனை கைது பண்ணாரா? ஜெயிலுக்கு கொண்டு போனாரா? உண்மையான குற்றவாளி கிடைச்சானா? இது எல்லாமே அந்த கதைக்குள்ளே இருக்குங்க. நான் வேகம் கருதி நான் இவருடைய வெற்றியை மாத்திரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் முழுமையும் படிக்கணும்னா அந்த புத்தகத்தை படித்து பாருங்க. நீங்கள் யாராவது இந்த எப்படி ஜெயிச்சாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன். நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம மண்டே மோட்டிவேஷனுக்கு வருவோம். இவர் பணத்துக்காக மற்றதுக்காகலாம் விடுங்க. இவருடைய குறிக்கோள் உலகத்தை சுற்றி வரணும். ரயில் இருக்கா? இல்லை, யானையில் போவோம். கப்பல் இருக்கா? இல்லை, படகை உடைப்போம். ரயில் போகுமா? போகாது, பாலத்தை தாண்டுவோம். கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்களா? மீட்டெடுப்போம். பெண்ணை கொல்ல போகிறாங்களா? மீட்டெடுப்போம். எல்லா சாகசங்களையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் அவர் அந்த வெற்றி கோட்டை அடையிறாரு பாருங்க. இதில் இடையில சில விஷயங்கள் இது செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு கூட நமக்கு தோணுங்க. இது அன்னைக்கே இந்த நாவல் வந்த நேரத்தில் இருந்துச்சுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா ஜெயிக்கிறாருங்க போரில். அதுபோல் யுத்தத்தினுடைய போக்கை நிர்மாணித்தவன் நீதான் அப்படின்னு துரியோதனன்ட்ட சொல்லுவார். அதுபோல் இந்த இடத்துல இந்த அரவுண்ட் தி வேர்ல்டு இன் 80 டேஸில் கதாநாயகன் எப்படி ஜெயிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள்.
அதே போன்ற வேகமான சிந்தனையோடு இன்னைக்கு நான் பயணப்படுறப்ப அமெரிக்காவுக்கு போனாலும், லண்டனுக்கு போனாலும், ஜெர்மனிக்கு போனாலும், எங்கே போனாலும் இந்த விமானத்தில் போகிற போது அந்த டைமை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. பூமத்திய ரேகை தாண்டுற போதும் பூமத்திய ரேகையை தாண்டி வரும்போதுமே ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் நான் உணர்வேங்க. இது எல்லாமே நம்முடைய பயணம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் தாங்க. எனவே புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள, புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ள எப்போதும் பயணப்பட்டு கொண்டிருங்கள். இலக்கை நோக்கி பயணப்படுங்கள், லட்சியத்தை நோக்கி பயணப்படுங்கள். வெற்றி என்னும் கனி உங்கள் கையில் நிச்சயம் வந்து விழும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.